மகிமை உண்டாதாக. பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலும் கூட தேவனுடைய வார்த்தையானது என்னவென்றால், எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். தேவன் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றார் சொல்றாங்க, பெற்றோர்கள் சொல்றாங்க, ஐயோ என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே, இப்படி வேலைக்கு போகாம இருக்கிறாங்களே, படிக்க மாட்டேங்கிறாங்களே, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார்கள் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை என்ன ஆகுமோ, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். அப்ப நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, ஆனாலும் கர்த்தருக்குள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப பெற்றோர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கோபப்படக்கூடாது. அவங்க எதை சொன்னாலும் கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ள கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஒவ்வொருவரும், பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவங்க சொல்றதை கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டளையாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறவர்களாக, அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அது கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். உங்களை தேவன் பாருங்க ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை உங்களுக்காக நான் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள், இதோ அவர்களை தடை செய்யாதிருங்கள்னு சொன்னீங்களே ஏசப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, பிள்ளைகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கீழ்ப்படியாததுனால எத்தனையோ காரியங்கள்ல, எத்தனையோ பிரச்சனைகள்ல, போராட்டத்துல சிக்கி கொண்டிருக்காங்க, படிப்பு இல்லாம. ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்கப்பா. அவர்களுக்காக நான்